எடப்பாடி அவர்கள் பேசும்போது 2024 மட்டும் இல்ல 2026லயும் நாங்க பாஜகவோட கூட்டணியில இருக்க மாட்டோம் அப்படி வந்து சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2028ல சசிகலா அவர்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தார்ல, நீங்க தான் புரட்சி தலைவி, நீங்க தான் தலைவி, நீங்க அம்மா அப்படின்னு ஊர்ந்து போனாரு. அந்த உத்தரவாதம் என்னாச்சு? பாருங்க, இஸ்லாமியர்கள் அவர்கள் லட்சக்கணக்கில் என் கூட இருக்காங்கன்னு, இதுக்கு எத்தனை கோடி செலவு பண்ணாங்க, யார் செலவு பண்ணாங்கன்னு இந்த எஸ்டிபிஐக்கே இதை வெளிச்சோம். இவர்களுக்கெல்லாம் இந்த இந்திய அரசியலும் தெரியாது, பிற்காலம் தெரியாது, எதிர்காலம் தெரியாது. உங்களை கூட்டு போய் அடகு வச்சுருவாங்க. ஐயோ செத்துட்டாருன்றாங்க. இதுக்கு முன்னாடி அரசியல் நெருக்கடி காரணமாக தான் நான் வந்து பாஜகவோட திருப்பி அரசியல் நெருக்கடி வந்துச்சுன்னா அப்போ மாறிடுவீங்கன்னு தானே அர்த்தம். காங்கிரஸுக்கு 5 சீட்டுக்கு மேலே தராது அப்படின்ற ஒரு நிலை இருக்கும்போது நமக்கெல்லாம் சத்தியமாக எம்பி சீட்டு தர மாட்டாங்க, அடுத்த எம்எல்ஏ சீட்டு வேணால் தரேன்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் இவர்களோட போய் கோர்த்தோம்னா ஏதோ ஒரு எம்பி சீட்டு சொல்லுங்கள். கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்பிக்கை கலந்து கனவு எப்படி இருக்கும், கூட்டணி வந்துடலாம், மினிஸ்டர் ஆயிடலாம். ஏன் அவன் கடந்த காலத்தில் பல அது நினைவாகாதுன்றது தெரியுமா? இல்லை, வணக்கம் அண்ட் வெல்கம் கிராண்ட் நியூஸ். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்குது ஜேர்னலிஸ்ட் உமாபதி அவர்கள். வணக்கம். நேற்று எஸ்டிபிஐ மாநாட்டில் எடப்பாடி அவர்கள் பேசும்போது 2024 மட்டும் இல்லை 2026லயும் நாங்கள் பாஜகவோட கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படி வந்து சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2028ல் அது சொல்லி 2026 வரைக்கும் தானே இருக்க மாட்டாரா? இல்லை, அதுக்கப்புறம் அவர் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நகர்வை பற்றி 50 வயசு வரைக்கும் உனக்கு இப்படி தான் தர்த்திரியம் தொடருன்னுவாங்க. அப்புறம் 50 வயசுக்கு மேலே அதே நீ பழகிடுவ அப்படின்ற கதையில் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் நிச்சயமாக சொல்கிற மாதிரி இருக்குதுல்ல பார்க்கும்போது. அப்படிலாம் நாங்கள் இதுக்கப்புறம் போய் அங்கே போய் சிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு மக்களுக்கு. அவர் நிச்சயமாக இந்த எஸ்டிபிஐ விடுங்க, அந்த மாநாடை விடுங்க, அதை அடுத்து நம்ம பேசலாம். முதல்ல ஒரு மனிதனுடைய நம்பகத்தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா நீங்கள் யார் நிச்சயம் இப்போ திருவள்ளுவர் திருப்பி தோன்றிட்டார், அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா பரவாயில்ல, இல்லை ஹரிச்சந்திரன் தோன்றிட்டார் அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா பரவாயில்ல, இல்லை ஒரு இப்போ வேறு யாராவது முக்கியமான உண்மையான மனிதர்கள் பல பேர் இருக்காங்க, சரியா? நம்மளையும் கூட எடுத்துக்கலாம், பாக்யராஜ் சார் படம் மாதிரி. அப்போ நீ உண்மையான இல்லையான்னு கேட்கலாம். அதனால் நம்ம என்னைய கூட எடுத்துக்கலாம், இல்லை உங்களை கூட எடுத்துக்கலாம். எடப்பாடியார் வந்து சசிகலா அவர்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தார்ல, நீங்கள் தான் புரட்சி தலைவின்னு, நீங்கள் தான் தலைவி, நீங்கள் அம்மா அப்படின்னு ஊர்ந்து போனார். அந்த உத்தரவாதம் என்னாச்சு? டிடிவி தினகரனுக்காக போய் பிரச்சாரம் பண்ணார், அதுக்கப்புறம் அவரை கழுவி ஊற்றினார். அந்த உத்தரவாதம் என்னாச்சு? ஓபிஎஸ்க்கு வந்து நல்லவரோ கெட்டவரோ, அரசியல் செல்வாக்கு இருக்கோ இல்லையோ, அவருக்கு கொடுத்த உத்தரவாதம் என்னாச்சு? இதெல்லாம் வைத்து தான் நீங்கள் ஒருத்தருடைய கடந்த காலத்தை வச்சு தான் அவரோட உத்தரவாதத்தை நீங்கள் எடுத்துக்கணும், சரியா? இது வந்து என்னென்னா பர்மா பஜாரில் கொடுக்குற பில்லு மாதிரி தான். பர்மா பஜாரில் பில்லு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சொல்லி தான் பல வியாபாரிகள் வந்து சொல்லிடுவாங்க, அப்பா நல்லா செக் பண்ணி வாங்கிட்டு போய்க்குங்க, ஏன்னா எல்லாம் வெளிநாட்டு பொருள், திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் வாங்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்களா. அந்த கதை தான் எடப்பாடி கதை. இப்போ வந்து எஸ்டிபிஐ வந்து செக் பண்ணி பில்லு வாங்கிச்சா, இல்லை வந்து ஜிஎஸ்டி பில்லு வாங்கி இந்த 1 வருஷம் வாரண்ட்டி 3 வருஷம் கேரண்டின்னு வாங்க. அதுலேயும் கூட என்ன செய்வாங்கன்னா, இந்த ஏசிக்கெலாம் வாரண்டின்னு போட்டுருவான், 5 இயர்ஸ் வாரண்டின்னு போடுவான். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு தான் வாரண்ட்டி, எதுக்கு மோட்டருக்கு தான் வாரண்டியை தவிர ஏசி நீ முன்னாடி உடச்சேன்னா நாங்கள் கொடுக்க முடியாது, இல்லை இது போச்சுன்னா என்ன கெப்பாசிட்டர் போச்சுன்னா அதுக்கெலாம் கிடையாது. அந்த இது போச்சுன்னா அது கட்டாயம் வந்து ஒரு மெஷினில் வந்து 15 வருஷத்துக்கு குறைஞ்சது போகாது, அப்படி தான் தயாரிப்பாங்க, சரியா? இப்போ ஒரு கார் இன்ஜினுக்கு வாரண்டின்னு வாங்க, இன்ஜின் ஒன்றுமே ஆகாது, எப்படி 10 வருஷத்துக்கு நாள் ஓடும்ல, 15 வருஷம் 25 வருஷம் நாளுக்கு இன்ஜினை மெயின்டைன் பண்ணால் ஓடிட்டு தான் இருக்கும். ஆனால் எது போகுமோ அதுக்கு வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இவர் வந்து அந்த வாரண்டி கொடுத்துருக்காரு, இவங்களும் நம்பி போயிருக்காங்க. அதாவது அவர் சொல்கிற அந்த நம்பிக்கை இல்லாத வார்த்தைகளுக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாகவே, நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதன் நம்பிக்கையான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார், அதை நம்பி இவர்கள் போயிருக்கார்கள். அப்படிங்கும்போது இவர்களோட நிலை என்னன்றது தான் உண்மையிலே பாவமாக இருக்கும் நம்ம அன்பு சகோதரர்கள். இதில் வந்து இன்னொரு என்னென்னா, அந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான கூட்டம் இருக்கும், அதில் 5% கூட முஸ்லீம் இருக்க மாட்டாங்க, எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்தது. அது வந்து ஒரு அதிமுக மாநாட்டில்
பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் பார்த்துருப்பீங்க, பிரம்மாண்டமான ஸ்டேஜ். எதுக்கு நான் இந்த பில்டப் அப்படின்னா, இவ்வளோ பாமரன் படிப்பறிவு இல்லாத இஸ்லாமியர்கள் இருப்பாங்க, பொதுமக்கள் இருப்பான், இவெல்லாம் பார்ப்பான், எஸ்டிபிஐ கட்சி இவ்வளோ பெரிய கட்சியா, அந்த கட்சிக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்கா அப்படின்னு ஒரு மண்டைய கழுவுறது தான். கழுவிட்டு இதை காமிச்சு பாருங்கள், இஸ்லாமியர்கள் கவர்கள் லட்சக்கணக்கில் என் கூட இருக்காங்கன்னு, இதுக்கு எத்தனை கோடி செலவு பண்ணாங்க, யார் செலவு பண்ணாங்கன்னு இந்த எஸ்டிபிஐக்கு இதை வெளிச்சோம். தொடர்ந்து பார்க்கும்போது ஓபிஎஸ் அவர்களோட நெருக்கடியால தான் நான் வந்து அந்த சிஏஏ சட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவித்தேன், ஆனால் இப்போ வந்து அதை நான் முழுவதுமாக மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் சொல்கிறாரு. அதை பற்றி நீங்கள்? அதாவது இப்போ ஓபிஎஸ் சொன்னதெல்லாம் கேட்டுக்கணும்ல, அவர் சொல்லி தானே கேட்டார். இப்போ அவர் பொதுச்செயலாளர் ஆறுன்றாரு, கொடுத்துட்டு போக வேண்டியதானே? இல்லை இணை பொதுச்செயலாளர் ஆகணுன்றாரு, அதை கொடுத்துட்டு போயிருக்கலாம். இல்லை வந்து சிஎம் ஆகணும்னு அவர் கேட்டார்ல, அதை கொடுத்துருக்கணும்ல. இதை மட்டும் தீய செயலை மட்டும் செஞ்சுவிட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து, ஏன்னா இவர்களெல்லாம் காமெடியன்கள், இவர்களுக்கெல்லாம் வந்து இந்திய அரசியலும் தெரியாது, பிற்காலம் தெரியாது, எதிர்காலம் தெரியாது. உங்களை கூட்டு போய் அடகு வச்சுருவாங்க. ஐயோ செத்துட்டாருன்றாங்க. கூட்டு போய் தண்டவாளத்தில் தள்ளி விட்டுட்டு, வாங்க பிரிட்ஜ் இருக்கும் ரயில்வே ஸ்டேஷனில், அதில் ஏறி போகலான்னா, இல்லை குறுக்க கிராஸ் பண்ணிடுவோன்னு சொல்லி போய் அவன் ரயில் அடிபட்டு செத்து போயிடுவான். ஐயோ செத்துட்டார் ரயில் அடிபட்டுருவாங்க. அந்த கதை தான் எடப்பாடி கதை. அதை நம்பி தான் எஸ்டிபிஐயும் போயிருக்கு. ஏன்னா வந்து நீங்கள் வந்து அந்த எஸ்டிபிஐ மாநாட்டில் பார்த்தீங்கன்னா பல காமெடிகள் நடந்தது. ஒருத்தர் ஆவேசமாக பேசினார், ஒரு பேர் மறந்துட்டேன், அவர் கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கார். அவர் என்னன்னா அதிமுகவோட இன்றைக்கி நேற்று இல்லையா, அவர் ரொம்ப வருஷமாகவே அந்த இதில் இருக்காங்களா, அவர்கள் தான் இது பண்ணலாம். ஏன் பாஜக இது திமுக பாஜகவோட சேரவில்லையா? அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இவங்க மாறி சேர்ந்துருவாங்க. அவர்கள் அன்னைக்கு சேர்ந்தது தான், அது வாஜ்பாய் இருக்கும்போது அழைப்பின் பேரில் சேர்ந்தாங்க, சரி வெளில வந்துட்டாங்க, அது குற்றம் என்று அவர்களும் சொல்லிவிட்டார்கள். ஜெயலலிதா சாகிறதுக்கு முன்னாடி நான் செய்த வரலாற்று பிள்ளை பாஜகவோட கூட்டணி வச்சேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த அம்மையார் அவங்களை சேர்க்கவே இல்லை. ரைட்டியா? இப்போ வந்து திருப்பி இவர்கள் கூட இருந்துட்டு அடிமையாக இருந்துக்கிட்டு எடப்பாடியார் வந்து என்னென்னா பாஜகவையோ மோடியவோ அமித்ஷாவையோ மீறி அவர் செயல்படக்கூட முடியாது. சேலத்தில் வச்சு லாக் பண்ணிடுவாங்க, சென்னையில் வச்சு வீட்டுக்குள்ளே ஹவுஸ் அரெஸ்ட் ஆயிரும். சசிகலா நிலைமை தான் வந்துடும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதனை நம்பி எப்படி நீங்கள் போகிறீங்கன்னு தெரில. ஏன்னா இவர்கள் வந்து என்னென்னா ஒரு வாக்கு வங்கியை பயன்படுத்தி அரசியல் கட்சின்னு சொல்லி இந்த இஸ்லாமியர்கள் வாக்கையும் அள்ளி எப்படியா ஜெயிச்சு, ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பாமக அதுலேருந்து விலக போகுது. பாமக அந்த கூட்டணியில் இல்லைனால எடப்பாடியார் அவர் தொகுதியிலே ஜெயிக்க முடியாது. அதுக்காக தான் பாமக ராமதாஸ் அவர்களை வீட்டில் வரைக்கும் போய் 5 அமைச்சர்கள் போய் சந்தித்து விருந்தெல்லாம் சாப்பிட்டு அவர்கள் கேட்குற சீட்லாம் அவர்களுக்கு கொடுத்து சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு கூட்டணி வச்சாங்க போன முறை. ஸோ அது காரணம் என்னென்னா, நீங்கள் எடப்பாடியார் வந்து அவர் சொந்த ஊர்லேயே கூட இதுலேயே இல்லை, கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள் விழுகுது அப்படின்னா 35-40,000 வாக்குகள் வந்து வன்னியர் வாக்குகள். அவர்கள் அந்த கட்சி தான் போடுவாங்கன்ற மாதிரி. அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறவர்கள் மட்டுமே ஜெயிக்க முடியுமே தவிர, அந்த கட்சியில் கூட்டணி இல்லைன்னா அவர் சேலத்திலே அந்த தொகுதியிலே ஜெயிக்க முடியாது. ரைட்டா? ஸோ அதனால் அவர் வந்து இருந்தார். இப்போ அது பிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ ஏதாவது இஸ்லாமியர் மாநாடுன்னு இவர்களே செலவு பண்ணி ஒரு அதிமுக மாநாட்டை நடத்தி அதில் 4 எஸ்டிபிஐ கட்சிக்காரங்களை கூப்பிட்டு பேச வச்சுருக்காரு. இவர்களுக்கு என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனையை தீர்வுலாம் போகல. எஸ்டிபிஐ பொறுத்தளவுக்கு ஏதோ ஒரு 2-3 எம்பிசி 2 சீட்டு கொடுத்தாங்க, எம்பி சீட்டு ஏதோ ஒன்று ஜெயிச்சிட்டோம்னா அங்கே போய் மோடியை எதிர்த்து வாதாடி முஸ்லீம்களுக்கு, இந்திய முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லாமல் குறிப்பாக தமிழக முஸ்லீம்களுக்கு எல்லாம், ஏன்னா தெரியும்ல, ஏன்னா மோடி வந்து ஒரு கூட்டம் தவறாமல் வந்துடுவார். இவர்கள் கேள்வி கேட்டவுடனே அவர் எந்திரிச்சு பதில் சொல்லிடுவார், அமித்ஷா எந்திரிச்சு பதில் சொல்லிடுவார், உடனே தமிழக முஸ்லீம்களுக்கெல்லாம் எல்லாமே நடந்துடும். ஏன்னா மொஹுவா மொய்த்ரான்னு சொல்லி அமெரிக்காவிலேருந்து வந்து எல்லா டேட்டாவை எடுத்து இந்த அதானியை போட்டு அடின்னு அடித்ததுக்கு அது எம்பி பதவியை பிடுங்கிட்டு கேவலப்படுத்தி இது பண்ணி அனுப்பி விட்டாங்க. ராகுல் காந்தி இந்தியாவுடைய அவங்க அப்பா வந்து பிரதமர், பாட்டி பிரதமர், தாத்தா பிரதமர், தாத்தாவுக்கும் தாத்தா, இப்படி இருந்த ராகுல் காந்தியை ஒரே நாளில் எம்பி பதவி எப்படிங்கிட்டு துரத்தி விட்டாங்க. சொல்கிறத கேட்க மாட்டாங்க. மோடி வந்து இப்போ பார்லிமெண்ட்டுக்கு வர்றதே இல்லை, அமித்ஷாவும் வர்றதில்லை. இவர் இங்கே வந்து அதிமுகவோட கூட்டணி போட்டு அந்த கொக்கை வெண்ணெயை தடவி பிடிக்கிறதுன்னு இருப்பாங்க. கொக்கு தண்ணிக்குள்ளே நின்றுட்டு இருக்குமா, அப்படியே தண்ணிக்குள்ளே நீந்தி பின்னாடி போய் அது தலையில் வெண்ணெயை தடவி உடனே அப்படியே அந்த வெயிலில் அந்த வெண்ணெய் உருகி அப்படியே வந்து கொக்கு கண்ணை மறைச்ச உடனே கப்புன்னு பிடிச்சிடாங்க.
அந்த கதை தான் எஸ்டிபிஐ வந்து அதிமுக கூட்டணி போடுது. இதில் இவரோட கூட்டணி போட்டு அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புல வந்து எஸ்டிபிஐ இருக்கு. ஆமாம், அப்படிதான் இருக்கு. நம்ம அவர்களை இது பண்ணுறதுக்காக சொல்லலை, யோசிச்சு பார்க்கட்டும், மல்லாக்கப்படுத்து யோசிச்சு பார்க்கட்டும், வீட்டில் தனியாக உட்காந்து யோசிச்சு பார்க்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு ரூம் போட்டு யோசிச்சு பார்க்கட்டும். இது நம்ம சேர்றது ஏதாவது நமக்கு பிரயோஜனம் இருக்கா? இதில் ஜெயிச்சோம்னாலும் நீங்கள் ஐயா சேருங்க, யார் கூட வேணா ஜெயிச்சிடுறீங்கன்னு நீங்கள் எம்பி சீட்டு, எம்எல்ஏக்கு கூட பரவாயில்ல, அந்த தொகுதிக்கு அந்த பகுதி மக்களுக்கு எதாவது செய்யலாம். இந்த லோக்கல் அரசியல் தமிழ்நாட்டில் வந்து எடப்பாடி கூட சேர்ந்தாலும் சரி, நாளைக்கு முதலமைச்சர்னா அவர்கிட்ட சண்டை போடலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்கிட்ட சண்டை போட்டு எங்களுக்கு இதை செஞ்சு கொடுன்னு கேட்கலாம். எதாவது அவர்கள் வந்து ஒரு காட்டு தர்பார் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் மத்தியில். அதில் வந்து இதை உடைத்து, அவர்களுக்கு எதிராக இருக்க அமைப்புகளை உடைத்து இதில் போய் சேர்ந்து இவர்களையும் நாசமாக்கி இவர்களை எம்பி ஜெயிச்சு அங்கே போய் உரிமைகளை மீட்டு தமிழக முஸ்லீம்களின் இதெல்லாம் மீட்டு அவர்கள் ஒரு நல்ல வாழ்வழித்து எல்லா முஸ்லீமுக்கும் வீடு கட்டி கொடுத்து இது பண்ணி கட்டி கொடுத்து அதெல்லாம் ஆளுக்கு ஒரு காரு பங்களாலாம் வாங்கி கொடுத்துருவாங்க. அதுக்கான மாநாடு தான் அது இருக்கட்டும். அந்த அடிப்படையில் நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அது அப்படி தான் எடுத்துக்கணும். இப்போ அதை தாண்டி பார்க்கும்போது எடப்பாடி அவர்கள் சிறுபான்மை கட்சியினர் ஆதரவா கட்சியை வந்து கொண்டு போயிட்டு இருக்காரு. அவர் யாரை வேணாலும் ஆதரிப்பேன். ஏங்க சசிகலா அதே எடப்பாடி அங்கே சொல்லியிருக்காரு, நான் தவழ்ந்து தவழ்ந்து வந்தவன். இந்த வார்த்தை எப்போ வருது? சிஎம்மாக இருக்கும்போது பட் யார் தயவில் நான் வரல, நான் வந்து ஒவ்வொரு பதவியாக இது பண்ணி கீழே இருந்து கஷ்டப்பட்டு முன்னேறியவன், எனக்கு யாரும் உதவி செய்யலை, யார் தயவில் நான் வரலன்னு சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்து இப்படி சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து நான் தவழ்ந்து வந்தவன் சொல்லி ஒரு உண்மையை சொல்லிவிட்டேன். ஸோ இப்படிப்பட்டவர் தான் எடப்பாடியார். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி அரசியல் நெருக்கடி காரணமாக தான் நான் வந்து பாஜகவோட திருப்பி அரசியல் நெருக்கடி வந்துச்சுன்னா அப்போ மாறிடுவீங்கன்னு தானே அர்த்தம். ஒரு மனுஷன் மைண்ட் வாய்ஸை பூரா வெளியே சொல்லுவானா? அந்த மாதிரி தான் எடப்பாடி. எப்படின்னா மைண்ட் வாய்ஸை வெளில சொல்லிட்டாப்புல. பல நெருக்கடிகள், ஓபிஎஸ் நெருக்கடி, இபிஎஸ் நெருக்கடி காரணமாக பாஜகவோட போனேன்னு வரல, அதே மாதிரி தான் சொல்லுவார் எலெக்ஷனுக்கு அப்புறம். பல நெருக்கடிகள், பல வழக்குகள், பல இது ஜெயிலில் போட்டு வேண்டாம், இந்த மாதிரியான நெருக்கடிகள், கட்சிக்குள்ளான நெருக்கடி. கட்சி நான் போகணும்னு நினைக்கல, கட்சி தொண்டர்களும் மூத்த தலைவர்களும் பாஜகவோட தான் சேரணும் அப்படின்ட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்கு தான் சேர்ந்தனே தவிர எனக்கு பாஜக பிடிக்கவே பிடிக்காது, மோடியை பார்த்தாலே எனக்கு ஆகாது, அமித்ஷாலாம் எனக்கு வந்து பார்த்தாலே டென்ஷன் ஆயிடுவேன், ஆனால் இவர்கள் சொல்கிறதுக்காக அவர் காலில் விழுந்தேன்ருவார். ஏத்தான் அடுத்து சொல்லுவார். எஸ்டிபிஐ நண்பர்கள் அதை பார்த்துட்டு இப்படி சொல்லுங்க, ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமாம், எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, அவர்களும் போவாங்க. போயிட்டு அதாவது ஒரு மனுஷன் வந்து என்னென்னா அடுத்த மேலே பழிய போகிற உண்மையான மனுஷனாக இருக்கவே முடியாது, நல்ல மனுஷனாகவும் இருக்க முடியாது. ஏன்னா நான் முடிவெடுத்தேன், ஜெயலலிதா சொல்லிச்சு, நான் தவறான முடிவு எடுத்து விட்டேன், ஏன்னா நான் வரலாற்று பிழை செய்து விட்டேன், இனிமே பிஜேபி கூட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, அவர்களோட எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் சேர மாட்டேன்னு சொல்லிச்சுல, அது வந்து ஒரு வகையில் நியாயம். அதை விட்டுட்டு இவன் மேலே பழிய போடுறது, அவன் மேலே பழிய போடுறது, அவன் சொன்னான்னு வருது, அவன் ஏதாவது சொன்னான்னா வேற அசிங்கமாக ஏதாவது தான் கேட்கணும். எவனா ஒருத்தன் ஏதாவது ஒன்று சொன்னான்னா செஞ்சிருவாரா? அப்போ அவரோட எடப்பாடி அவர்களோட உண்மையான விஷயம் இந்த இப்போ இருக்க நடவடிக்கை வந்து ஒரு உண்மையான விஷயமா நம்மளால பார்க்க முடியாது. நம்ம பார்க்கணும் இல்லைங்க, எஸ்டிபிஐயில் இருக்கவங்களுக்கே தெரியாதாங்க அதில் உள்ள தலைவர்கள். அவர்கள் ஏதோ ஒரு அரசியல் காரணத்துக்காக அங்கே போகிறாங்க. அவெல்லாம் சின்ன குழந்தைய எல்லாரும் அதில் அந்த எஸ்டிபிஐ கட்சியில் இருக்க பொறுப்பில் இருக்கிற ஆட்கள்லாம் ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக, அரசியல் ஆதாயத்திற்காக அவங்க போகிறாங்க, சுய ஆதாயத்துக்காக அவங்க போகிறாங்க. அவங்க பாட்டுக்கு ஒரு சீட்டு சரி இங்கே டிஎம்கேல தரமாட்டாங்கன்னு முடிவாகி போச்சு. டிஎம்கேல பார்த்தீங்கன்னா டிஎம்கே என்ன பண்ணியிருக்குன்னா, யாருக்குமே இப்போ காங்கிரஸுக்கே 5 சீட்டுக்கு மேலே தராது அப்படின்ற ஒரு நிலை இருக்கும்போது நமக்கெல்லாம் சத்தியமாக எம்பி சீட்டு தர மாட்டாங்க, அடுத்து எம்எல்ஏ சீட்டு வேணால் தரேன்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் இவர்களோட போய் கோர்த்தோம்னா ஏதோ ஒரு எம்பி சீட்டு சொல்லுங்கள் சொல்லி நின்று ஏதோ ஜெயிச்சிட்டோம்னா எம்பி ஆயிடலாம்ல. ஸோ அதற்காக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜெயிச்சு எம்பி ஆகி எதிர்கட்சி ஆட்சிக்கு வந்து ஏன்னா மத்திய அமைச்சர் பதவி கிடச்சிருச்சுன்னு வைங்க, டக்குன்னு மோடி தோற்று பிஜேபி தோற்று இந்த கூட்டணி இந்தியா கூட்டணி ஜெயித்து அவர்களுக்கு ஒரு எம்பி பத்தாமல் போய் எஸ்டிபிஐ எம்பி போய் ஆதரவு தெரிவித்த உடனே அவருக்கு உடனே இராணுவ அமைச்சரோ வேறு ஃபினான்ஸ் கூட கொடுக்கலாம். ஏன்னா மாமியே பார்த்தப்ப இவங்க பார்க்க முடியாதா? அந்த மாதிரின்னா ஒரு கனவு, எல்லாமே ஒரு எப்படின்னா அப்படியே இது மாதிரி இப்போ ஒரு கனவு தாங்க, கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்பிக்கை கலந்த கனவு எப்படி இருக்கும், கூட்டணியில் வந்துடலாம், மினிஸ்டர் ஆயிடலாம். ஏன் அவன் கடந்த காலத்தில் பல அது நினைவாகாதுன்றது தெரியுமா? இல்லை, அதுக்காக தான் அவங்க இப்போ அதாவது கனவு ஆசைன்றது எல்லாருக்குமே இருக்குங்க. அப்படியே வீட்டில் அப்படியே படுத்து யோசிக்கும் போது அடுத்து எம்பி, அடுத்து இந்தியா கூட்டணி,
ஓகே சூப்பர். அப்போ இது மம்தா பானர்ஜி ஜெயிக்கிறாங்க, அவங்க சண்டை போடும்போது இந்த கட்சி பிரிஞ்சிச்சு அப்படின்னா 2 சீட்டு மட்டும் பத்தாமல் இருக்குது. சரி, மகாராஷ்டிராவில் ஒரு சுயேட்சையாக இருக்கார், நம்மளையும் கூப்பிட்றாங்க, 10 கோடி பணமும் மினிஸ்டரும் தரான்றாங்க. அப்படியே நம்ம போகிறோம், போயிட்டாங்க சாயிரம். அப்படியே இந்தியா கூட்டணியில் ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து கேட்போம், இராணுவ அமைச்சர் கூட கேட்போம், இல்லை உள்துறை கேட்போம், அமித்ஷா அது நம்ம பண்ண முடியாதா அப்படின்னு உள்துறையை கேட்போம். இல்லைன்னா ஏதோ ஒரு பொறுப்பு இருக்கணும், ரயில்வே துறையை கேட்போம். நம்ம சகோதரர்கள், நம்ம தமிழர்கள், எஸ்டிபிஐ சேர்ந்தவர் ரயில்வே மினிஸ்டர் ஆனால் சந்தோஷம்தான் நமக்கு, பெருமையான விஷயமும் கூட. அந்த ஒரு கனவுல இருக்கலாம் அவங்க. என்ன நடக்குதுன்னு வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது தெரியும்.